அவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளா இருந்தா என்னது வீடும் கிடைச்சிருக்கு, 10,000 வெள்ளி வேற கிடைச்சிருக்கு, 10,000 கிராம் வேற கிடைச்சிருக்கு, அது சந்தோஷப்படுவோம். அவர் என்ன பண்றாருன்னா கொடுக்கிறாரு என் ரப்பு என்னை பார்க்கிறான், அவரிடத்துல நாளைக்கு நான் பதில் சொல்லணும். அதனால அவர்கிட்ட கொடுத்தா அவர் வாங்க மாட்டாரு. அவர் சொல்றாரு, நான் வீடை விட்டுட்டேனா இல்லையா, அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை அவருக்கு சொந்தம், நான் எப்படி அவர்கிட்ட வாங்குவேன்? இவர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, இவர் என்ன, நான் வீடை மட்டும் தானே வாங்கினேன், வீட்டுக்குள்ள உள்ளது அவருக்கு உரியது தானே, அவர் கொடுத்தா அவர் வாங்க மாட்டார். காசுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க. என்னது யானான்னு சொல்லி. அல்லாஹ் மீது தவக்கலும் அல்லாஹ் மீது பயம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு. இது பெரிய முட்டி போய் பின்னாட்ட போறாங்க. அப்போ வந்து அவரும் பெரியவர், அவர்கிட்ட போனா அங்கேயும் ஒரு பஞ்சாயத்து. இதே இதுதான். அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வேணாண்டா, நான் வீடை வித்துட்டேன், அது உள்ளது அவருக்குரியது. இவர் என்ன சொல்ற, வீடை மட்டும்தான் வாங்கினேன், இந்த பொருள் அவருக்குரியது அப்படின்றாங்க. கடைசியில சாது சுரேயும் இதான் 2 பேர் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுத்தாங்க, ஏசாம இதை என்ன பண்ணிடலாம், வைத்திய மாலை நாங்க சேர்த்துக்கிறோம்பா அப்படின்னு சொன்ன, நீங்க எதுல வேணா சேர்த்துக்கங்க, ஆனா எங்களுக்கு அது சொந்தம் இல்லை அப்படின்ட்டாங்க. எங்களுக்கு அது சொந்தம் இல்ல. 2 பேரும் கையை தூக்கினார். காரணம் என்ன, என் ரப்பு எனக்கு எப்படியும் தருவார். புரியுதா இல்லையாங்க? போறாரு, போகும்போது அவர் பர்சனல் காசு கீழே வந்தா நம்ம என்ன பண்றோம், அவனை போயிட்டு திரும்ப வரக்கூடாது, அதுக்குள்ள எப்படியாவது எடுத்துடணும். திரும்ப கொடுக்கலாம். 100 வெள்ளி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்னது, அவன் பாத்திர கூட செய்யலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அது அவருக்கு உண்டானது. நாம் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வையுங்கள். தவக்குல் வைத்தால் அவன் எப்படியும் தருவான். அதற்கு உதாரணம் அவன் யாரை காட்டுகிறான் அல்லவா, வானத்தில் பறக்கக்கூடிய பறவையினத்தை அல்லாஹ் காட்டுகிறான். ஏன்னா அது யாருமே தவக்கல், என் ரப்பின் மீது தவக்கல் வச்சிருக்குது. பறவைகளும் உலகத்துல படைத்த மனுஷனை தவிர மித்த எல்லாம் அல்லாஹ்வின் மட்டும்தான் தவக்கல் வச்சிருக்குது. புரியுதா இல்லையாங்க? அப்படிப்பட்ட தவக்கலுக்குரியவர்களாக அல்லாஹ் மீது முழு நம்பிக்கையுடன் வாழக்கூடிய அந்த நிலையை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தருவானா. அக்கி செய்தனா முஹம்மதின் வாலி செய்தனா முஹம்மதின் யுஸிலத்தி அருள்மதி ரிதுவானுல்லாஹி தஆலா அலைஹி